இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான அருட்தந்தையரே, சகோதர சகோதரிகளே, புனித தோமையார் அன்பு குடும்பங்களின் சார்பாகவும் அன்னை மரியாயின் சேனை குடும்பங்களின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வருக வருக என இவ்விழாவிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது கொண்டுள்ள அன்பால் அன்னை மரியாளை வேளாங்கண்ணியில் எழுந்தருளி நன்றியோடு அன்பு செலுத்தும் விதமாக இந்த திருவிழாவை கொண்டாடி வருகிறோம். அன்னை மரியாளுக்கு நாட்களும் விழா எடுப்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். இது நம் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம். அன்பர்களே, தினமும் ஜெபமாலை சொல்வோம், அன்னை அருள் பெற்று வளமோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம், நலமுடன் வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. புனித ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவின் 2வது நாளிலே இந்த நாளை சிறப்பிப்பவர்கள் புனித தோமையார் அன்பியம் மற்றும் மரியாயின் சேவை குழுவினர். ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் இந்த குடும்பங்களின் மீதிருந்து இவர்களை காத்து வழிநடத்த இந்த திருப்பணியில் சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய கருப்பொருள் அமல அன்னை, அன்னை மரியாள் அமல உற்பவி, இமாக்குலேட் கன்செப்ஷன், மாசு மறுவற்றவள். அன்னை மரியாள் இரத்தத்தினால் அவள் கருத்தரித்து இயேசுவை பெற்றெடுக்கவில்லை.
அல்லது ஒரு ஆண்மகனின் விருப்பத்தினால் இயேசுவை பெற்றெடுக்கவில்லை. மாறாக கடவுளின் விருப்பத்தால் இயேசு மனுவுரு எடுத்தார். வார்த்தை மனுவுருவானார். பாவம் இல்லாமல் அன்னை மரியாள் இந்த உலகிற்கு வந்தால் பாவமற்ற நிலையிலே இயேசுவை நமக்கு மீட்பராக பெற்று தந்தார். மனிதர்களாகிய நாம் ஜென்ம பாவத்தால் பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். திருமுழுக்கிலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்ட பொழுதிலும் பாவ வாழ்க்கையிலே உழன்று அந்த பாவத்தோடு பல நேரங்களிலே மரித்து நாம் இறைவன் அருளை இழந்தவர்களாக போகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. மாறாக அன்னை மரியாள் பிறப்பு முதல் இறப்பு வரை பாவம் பிடியிலிருந்து முழுமையாக விடுபட்டவளாக, பாவம் அவளை தீண்டாதவளாக, அமல உற்பவியாக கடவுள் அவரை ஏற்படுத்தினார். இதை பற்றிய இன்னும் ஆழமான கருத்துக்களை இந்த திருப்பலியிலே நம்முடைய பணியாளர் சிறப்பாக நமக்கு எடுத்துரைப்பார். இறை அன்னை நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நம்முடைய அனைத்து கருத்துக்களும் மன்றாட்டுக்களும் அன்னையின் வழியாக இறைவனும் எடுக்கப்பட்டு நம்முடைய கருத்துக்கள் நிறைவேறவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற அனைவரையும் இயேசுவின் பெயராலும் தூய ஆரோக்கிய அன்னையின் பெயராலும் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அன்பான கடவுளின் ஆலயங்களே, தந்தையாகிய இறைவன் தூயவர், உன்னதமானவர். ஆகவே பாவிகளாய் போனோம். அதே தூய நிலைக்கு நம்மை அழைக்கின்றார் இறைவன். நம்முடைய பலகீனங்களால் நாம் செய்த பாவங்களை எண்ணி மனம் வருந்துவோம். தூயவராகிய இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக இந்த நேரத்தில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றார். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மாட்சிமை உண்டாகுக. மாட்சிமை உண்டாகுக.
மாட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. தூயவரான தந்தையே, உலகத்தின் மீட்பராம் இயேசு தமது இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் கொண்டு வந்த அருளாற்றலை புனித கன்னிமரியாளுக்கு முன்னரே வழங்கி, அவர் தம் தாயின் வயிற்றில் உருவான நேரம் முதலே எவ்வித மாசும் அணுகாமல் அவரை காப்பாற்ற திருவிழமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனுக்கு ஏற்றதோர் இடமாக அவரை தயாரித்த உம்முடைய மாபெரும் செயலுக்காக உம்மை போற்றுகின்றோம். அந்த அன்னையின் பரிந்துரையால் உம்முடைய அருளில் எங்களை என்றும் காத்து நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு உம்மிடம் வர செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராய் இருக்கட்டும், அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு செய்ய நடந்தது போலன்றி கீழ்ப்படுதலுள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழிவழியாய் வந்த வீணான நடத்தையினின்றி உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர்மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பயணம் அவை
இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. தூய யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 1 இறைவாக்கியங்கள் 1 முதல் 14 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவர்கள் ஆட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. நமது ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு பெருவிழாவினை சிறப்பிக்க 2ஆம் நாளாகிய இன்று அன்னை மரியாள் அமல உற்பவி என்ற சிந்தனையில் நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை ஒரு குருவானவர், ஒரு துறவி காட்டில் நடந்து கொண்டிருந்தார். சென்று கொண்டிருந்த பொழுது அவருடைய சீடர் ஒருவர், கடவுள் எங்கே இருக்கிறார் குருவே என்று அவரிடம் கேட்டார். அதற்கு குரு இவ்வாறு பதில் சொன்னார்: கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார், எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறார் என்று கூறினார். சிறிது நேரம் அவர்கள் நடந்த பிறகு அங்கு யானை ஒன்று மதம் பிடித்து யானை பாகனுக்கு கட்டுப்படாமல் ஓடிக்கொண்டு இருந்தது. உடனே இந்த சீடன் அந்த யானைக்கு முன்பதாக சென்று நின்றார். யானை பாகன் கூறினார்: யானை கட்டுக்கடங்கவில்லை, ஓடுகிறது, தயவு செய்து வழியை விடுங்கள் என்று. ஆனால் அந்த சீடன் மிகவும் தைரியமாக நின்று கொண்டிருந்தான். அந்த சீடனை யானை முட்டி தள்ளிற்று. அவன் கீழே விழுந்து விட்டான். குருவானவர் அவரிடத்தில் கேட்டார்: யானை இவ்வளவு வேகமாக ஓடி வருகிறதே, நீ ஏன் ஒதுங்கவில்லை என்று. அவன் சொன்னான்: அந்த யானைக்குள் கடவுள் இருக்கிறார் அல்லவா, நீங்கள் சொன்னதுபடி எல்லாரிடத்திலும் கடவுள் இருக்கிறார் என்றால் அந்த யானைக்குள்ளும் கடவுள் இருக்க வேண்டும்.
அப்போ அந்த கடவுள் அந்த யானையை வழி தவறி என்னை முட்டாமல் தனியாக அவர் செல்லிருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் சொன்ன கூற்று தவறு, கடவுள் யானைக்குள் இல்லை என்று சொன்னார். அப்போது அந்த குருவானவர் சொன்னார், யானைக்கு மேல் ஒரு யானை பாகன் ஒருவன் அமர்ந்திருந்தான் அல்லவா, அவனுக்குள் கடவுள் இருந்தார் தானே. அந்த கடவுள் என்ன சொன்னார்? யானைக்கு மதம் பிடித்து விட்டது, அது முட்டும், ஒதுங்குங்க என்று சொன்னாரே, அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கவில்லை என்று கூறினார். அப்பொழுதுதான் அந்த முட்டாள் சீடனுக்கு அறிவு வந்தது. இன்று நாம் தியானிக்கின்ற அன்னை மரியாள் அமல உற்பவி 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் விசுவாச கோட்பாடாக திருச்சபையிலே பிரகடனப்படுத்தினார். அதுவரையிலும் அமல உற்பவியா, கடவுள் ஒருவரை தவிர யார் அமல உற்பவத்தோடு பிறக்க முடியும் என்ற ஒரு விவாதம் நடந்து கொண்டே இருந்தது. இத்தனை ஆண்டுகள் எடுத்தது அன்னை மரியாள் அமல உற்பவி என்ற ஒரு விசுவாச கோட்பாட்டை மக்களுக்கு சொல்லுவதற்கு. 1858ஆம் ஆண்டு, அதாவது 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து மலையிலே அன்னை மரியாள் காட்சியளித்து நாமே அமல உற்பவம் என்ற செய்தியை அவர்களுக்கு அங்கு தெரிவித்தார். டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் இந்த திருவிழாவை திருச்சபை அனைத்தும் கொண்டாடி மகிழ்வதற்காக அந்த நாளை திருச்சபை குறிப்பிட்டிருக்கிறது. நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் அமல உற்பவி என்ற விவாதம் திருச்சபையில் வெகு நாட்களாக நடந்து வந்தது. இன்று நாம் அனைவரும் எளிதாக அதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அன்னை மரியாள் அமல உற்பவி என்று. ஆனால் இது கடந்து வந்த பாதை மிகவும் வெகு நாட்கள் எடுத்த ஒரு பாதை. இது பலருக்கும் தெரியாது. மரியாள் தூயவள், தனது உற்பவத்தின் போதே தூய்மையுடன் காக்கப்பட்டவள் என்னும் கருத்து சிறிது சிறிதாகத்தான் அது வளர்ந்து கொண்டிருந்தது. திருச்சபையின் தந்தையர்கள் ஆதி காலத்தில் தொடக்க திருச்சபையில் இருந்த தந்தையர்கள் மரியாளை இவ்வாறாக கூறினார்கள். அதாவது மரியா பாவமற்றவர் என்ற ஒரு செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், வித்தவுட் சின். அதே போன்று கரையற்றவள், பாவக்கரை படாதவர், she is stainless என்று, வித்தவுட் ஸ்டெயின் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல அமலி, இம்மாக்குலேட் என்ற ஒரு கருத்தையும் சொன்னார்கள். அதே போன்று இன்னசென்ட், இவள் ஒரு மாசற்றவள் என்ற ஒரு கருத்தையும் கூறினார்கள். கடைசியாக இன்டெக்ரல், அதாவது மாதா முழுமையானவள் என்ற ஒரு கருத்தையும் கூறினார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, மாதா பிறந்த பிறகு அவரை தூய்மைப்படுத்தி கொண்டார். எந்த ஒரு பாவ மாசுகளும் பாவ தலைகளும் அவளை அண்டாதபடிக்கு அவள் வாழ்ந்தாள் என்ற ஒரு கருத்தினை தான் ஆதி திருச்சபையிலே அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் திருச்சபையின் தந்தையர்கள் இந்த ஒரு விசுவாச கோட்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கின்ற பொழுதுதான் ஒரு உண்மையை கண்டுபிடித்தார்கள். மரியா பிறந்த பிறகு தன்னை பாவக்கரையிலிருந்து அகற்றி கொள்ளவில்லை, மாறாக அவள் கற்பத்தில் இருக்கும் பொழுதே, உற்பவிக்கின்ற பொழுதே அவளிடம் பாவமும் பாவ தலைகளும் சிறிதளவும் இல்லை என்ற ஒரு கோட்பாட்டினை அவர்கள் முடிவுக்கு வந்தார்கள். இதுதான் அமல உற்பவம். புனித அகோஸ்தீனார் சொல்லுவார், மரியா மற்ற எல்லா மானிடர்களைப் போல பாவத்தின் தாக்கங்களோடு பிறந்திருந்தாலும் அவள் மேற்கொள்ளவிருக்கும் இறை தந்தையின் தாய்மைக்காக அவள் அழைக்கப்பட்டிருப்பதால் கருவாக உற்பவித்த நாள் முதலே அவள் பாவத்தின் தாக்கங்களிலிருந்து விடுதலை பெற்று இறைவனின் ஈடு இணையற்ற அருளினால் அவள் காக்கப்பட்டாள் என்று புனித அகஸ்தீனார் கூறுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அமல உற்பவி என்றால் என்ன? இந்த விளக்கம் தெரியாமல் கூட சிலர் பெயரை வைத்திருக்கிறார்கள். அமலோற்பவ தாஸ், அமலோற்பவம், இம்மாக்குலேட் மேரி, அமலா, அமலி என்ற பெயர்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள்.
1854க்கு பிறகுதான் இந்த பெயர்கள் எல்லாம் மக்களுக்கு வைக்கப்பட்டது. இந்த ஒரு விசுவாச கோட்பாட்டை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பெயர் வைக்கப்பட்டது. அமல உற்பவம் என்றால் பாவம் இல்லாமல் உற்பவித்தல். அதாவது ஆதி தாய் ஆதி தகப்பனாலே இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஜென்ம பாவம் இல்லாமல் பிறப்பது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் யோவான் 1 அதிகாரம் 13வது வாக்கியத்தில் நாம் வாசித்தோம். இவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண் மகனின் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். ஆக நம்முடைய விசுவாச கோட்பாடு என்ன சொல்லுகிறது என்றால், அன்னை மரியாளும் கூட பாவ கரை இல்லாமல் பிறக்கின்ற பொழுதே பாவத்தோடு கருத்தரிக்காமல் கடவுளுடைய அருளால் தூயவராக கருத்தரித்தாள். இதுதான் இந்த விசுவாச கோட்பாடு. திருச்சபையை விட்டு பிரிந்து போன நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் நம்மில் பலர் இந்த முழுமையான கோட்பாட்டை அறிந்து கொள்ளாததினாலே அவர்களுடைய விவிலிய கோட்களிலிருந்து சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை நம்பி நாமும் ஈர்க்கப்படுகிறோம், ஏமாந்தவர்களாக திருச்சபையை விட்டு விலகிச் செல்கின்றோம். ஆகவே திருச்சபையும் திருவிவிலியமும் இந்த அமல அன்னை அமல உற்பவி என்ற கோட்பாட்டை எவ்வாறு பார்க்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளிலே இந்த தியானத்தை, இந்த ஒரு செய்தியை உங்களோடு நான் தியானிக்க அழைக்கின்றேன். அமல உற்பவி என்று மரியாளை அழைக்கும் கோட்பாடு, மரியாள் பிறக்கும் போதே ஜென்ம பாவமில்லாமல் பிறந்தார் என்று சொல்லும் முழு முறையை சேர்ந்ததாகும். திருவிவிலியத்தில் இயேசுவை தவிர மற்ற அனைவருமே ஜென்ம பாவத்தோடு பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 12வது வாக்கியத்தின்படி, எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்வி கொண்டது என்றும், 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 22வது வாக்கியத்தில் ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானோம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 10வது வாக்கியத்தில் நேர்மையாளர்கள் இல்லை, ஒருவர் கூட இல்லை என்றும், 1 யோவான் 1 அதிகாரம் 8 முதல் 10 முடிய உள்ள இறைவாக்குகளில் பாவம் நம்மிடம் இல்லை என்று சொல்லுவோம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுவோம், நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் கடவுளை நாம் பொய்யராக்குகின்றோம், அவருடைய வார்த்தை நம்மிடத்தில் இல்லை என்றாகும் கூறப்பட்டிருக்கிறது. ஆக கடவுள் ஒருவரை தவிர, இயேசு கிறிஸ்து, பெண்ணிடத்தில் பிறந்தவர்களுள் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு எவருமே ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்கவில்லை என்ற கருத்தினை இந்த மேற்கோள் காட்டிய இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அவ்வாறு இருக்க அன்னை மரியாள் மட்டும் எப்படி ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார்? இதுதான் அவர்களுடைய தர்க்கம், இதுதான் அவர்களுடைய விவாதம். இதற்கு மிகவும் எளிமையான விடையை நம்முடைய விவிலியத்திலிருந்தே நாம் காணலாம். எவ்வாறு? நம் தந்தையாகிய இறைவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏசாயா 6 அதிகாரத்தில் ஒரு அழகான காட்சி ஒன்றை காண்கின்றார். மிக உயர்ந்த அரியணை ஒன்றில் ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது கேருபீன்கள் அவரை சுற்றி இருக்கின்றன. ஒருவருக்கொருவர் தூயவர், 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 படைகளின் ஆண்டவர் தூயவர் என்று அவர்கள் முழக்கமிடுகிறார்கள். அன்னை மரியாள் கூட தன்னுடைய பாடலில் லூக்கா 1 அதிகாரம் 44வது வாக்கியத்தில், வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார், தூயவர் என்பது அவரது பெயர் என்று குறிப்பிடுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் கூட யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14வது வாக்கியத்தில், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் மாட்சியை பெற்றிருந்தார் என்று கண்டோம். ஆக மாட்சிமிகு இறைவன், தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்றானவர், அந்த புனிதத்தன்மை உள்ள கடவுள் மனிதனாக பிறக்க திருவுளம் கொண்டார்.
அப்படி அவர் பிறக்கின்ற பொழுது சாதாரணமான ஒரு மனித பிறவியிலே, பாவம் நிறைந்த உலகிலே பிறக்க பாவமில்லாத ஒரு பாத்திரத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். அவள்தான் அன்னை மரியாள். அவள் பிறப்பதற்கு முன்னதாகவே அவள் பாவத்தோடு பிறந்திருந்தாள் என்றால் உலகை மீட்க வந்த உலகின் மீட்பர் அதே பாவ கரையோடு தான் பிறக்க நேரிடும். ஆகவே அந்த பாவ கரையிலிருந்து மீட்பதாக பிறக்க இருக்கின்றவர் பாவக்கரையிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அன்னை மரியாளை, தான் பிறக்கவிருக்கின்ற மரியாளை பாவக்கரையிலிருந்து மீட்டெடுத்தார். இதுதான் விசுவாச கோட்பாடு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்த ஒரு துறவி ஜான் டன்ஸ்காட்டஸ் என்பவர் மிக எளிதாக புரியும்படி ஒரு வார்த்தையில் கூறியிருக்கிறார். அதாவது, மரியாள் அமல உற்பவியாக இருப்பது இறைவனுக்கு வசதியாக இருந்தது, இறைவனுக்கு அது தேவையாக இருந்தது, இறைவனால் அவ்வாறு செய்ய முடிந்ததாக இருந்தது. ஆகவே அவர் அதை செய்தார் என்று குறிப்பிட்டார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த விசுவாச கோட்பாடை ஏற்றுக்கொண்டு வாழுகின்றோம். இதை ஒரு உதாரணத்தின் மூலம் நாம் விளக்கலாம். அன்னை மரியாள் இறைவனுடைய தாயாக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் தான் அவர் மீட்படைய முடிந்தது. ஆனால் அன்னை மரியாளுக்கு ஒரே ஒரு சலுகை மட்டும் கொடுக்கப்பட்டது. அது என்ன சலுகை என்றால், ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்னதாகவே அவருடைய பாடுகள், உயிர்ப்பு இவற்றினுடைய மீட்பை அவர் பெறும்படியாக இறைவன் அவருக்கு ஒரு சலுகையை கொடுத்தார். இதை ஒரு உதாரணத்தின் வழியாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மருத்துவர் ஒருவரை 2 வகைகளில் குணப்படுத்தலாம். ஒன்று, நோய் அவரை தாக்குவதற்கு முன்னதாக தடுப்பு ஊசி மூலமாக ஒருவரை குணப்படுத்தலாம். மற்றொன்று, நோய் தாக்கிய பிறகு அவருக்கு மருந்துகள் கொடுத்து அவருடைய நோயை குணப்படுத்தலாம். இந்த 2 வகையிலும் அன்னை மரியாளை பொறுத்தவரை தந்தையாகிய இறைவன் நோய் தாக்குவதற்கு முன்பதாகவே அவரை நோய் தடுப்பு மருந்து கொடுத்து காப்பாற்றினது போல, பாவம் அவரை அணுகுவதற்கு முன்னதாகவே, இயேசு கிறிஸ்துவினால் மீட்பை அடைவதற்கு முன்னதாகவே அவரை மீட்டுக் கொண்டார். இது எல்லாம் எதற்காக என்றால், தன்னுடைய மகன், நம்முடைய மீட்பர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர், பாவக்கரை அவரை அண்டாதபடிக்கு அவரை உலகில் கொணர வேண்டும் என்ற ஒரே கருத்துக்காகத்தான். ஆகவே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம், அன்னை மரியாள் நம்முடைய தாய், அமல உற்பவி என்று அவரை போற்றுகின்ற நாம் அன்னை மரியாளை போல தூய்மை உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். Dear loving brothers and sisters in Christ Jesus, today we are reflecting on the theme Mary Immaculate. The conception of Mary is an immaculate, that is without any sin. It is a dogma produced by Pope Pius IX, though it is not accepted at the time, because the Bible says all men who are born for women and men are with sin, that is the original sin created by Adam and Eve. But Mary is exceptional. If you say that Mary is exceptional, we need to say how it is exceptional. That is why it took a long process to say that proof that Mary is an immaculate conception by the dogma which is released in 1854. That says Mary was by God's grace, by birth, when her mother was pregnant, at the time itself she is an immaculate without any sin, because she is going to be the mother of God, the great, who is a holy. That is why this dogma is produced. So we are all reflecting today that Mary is an immaculate. We also are called to be that status, but by the blood of Jesus we all are saved. That is the thing that we are reflecting. நேற்று ஒரு சகோதரி, இதெல்லாம் சொல்றீங்க சரிதான், ஆனால் எங்களுக்கு குடும்பத்தில் ஏதாச்சும் நடைமுறைக்கு வர்றது மாதிரி ஒரு சில காரியங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் தூங்குறீங்களா? திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா, அப்பா ஹல்லேலூயா, இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. முழிச்சிருக்கீங்க. இனிமேல் கோட்பாடுகள் எல்லாம் புரிஞ்சிருக்கும்.
இப்போ நம்ம என்ன செய்யறது? வாழ்க்கையில், நடைமுறையில் நேற்று சகோதரி கேட்டார்கள். மரியாள் வாக்களிக்கப்பட்ட ஆலயம் என்று நேற்று தியானித்தோம். இன்னைக்கு அமல உற்பவி என்று தியானித்தோம். வாக்களிக்கப்பட்ட ஆலயம் பழைய ஏற்பாட்டில் நற்கருணை பேழை, அதாவது தாவீது அந்த ஒரு ஆண்டவருடைய பேழையை கூடாரத்தில் வைத்திருந்தார் என்ற ஒரு செய்தியை நாம் தியானித்தோம். அந்த பேழை கூடாரத்திற்கு, தாவீதினுடைய கூடாரத்திற்கு வருவதற்கு முன்பதாக அபினதாப் என்பவனுடைய வீட்டில் இருந்தது. அபினதாப் என்பவனுடைய வீட்டில் இருந்து ஆண்டவருடைய பேழையை தாவீது நகருக்கு கொண்டு வர தாவீது திட்டமிட்டிருந்தான். அதை அங்கிருந்து எடுத்து வருகின்ற பொழுது ஆடல் பாடல்களோடு தான் வந்தான். அபினதாபுக்கு 2 மகன்கள் உண்டு. ஒருவன் ஊசா, இன்னொருவன் அகியோ. அந்த வருகின்ற சாலை அவ்வளவு சமமானதாக இல்லை. ஆகவே அந்த பேழையானது மாட்டு வண்டியில் வந்தது. திடீரென்று சாய்ந்த பொழுது ஊசா என்பவன் கையை நீட்டி அதை தடுத்தான். அப்பொழுது ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் பற்றி எரிய ஊசா அந்த இடத்தில் இறந்து போனான். தாவீது பயந்தான். நாம் ஏதோ தவறு செய்கின்றோம், ஆண்டவருக்கு முறையான வழி செலுத்தாமல் கொண்டு வருகிறோம் என்று பயந்து, இது என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டாம். ஏன்னால் தாவீதுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு. ஆகையினால் இதை இன்னொருவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிடு, அந்த இடத்திற்கு, அதாவது ஓபேது ஏதோம் என்பவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் என்று கூறுகிறார். ஓபேது வீட்டிற்கு போன பிறகு ஆண்டவர் ஓபேதை அதிகமாக ஆசீர்வதித்தார். கேள்விப்பட்டான் தாவீது ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் என்று. உடனே அந்த பேழையை தன்னுடைய கூடாரத்திற்கு கொண்டு வர ஆசைக்கிறான். அப்பொழுதுதான் 6 அடி அந்த குருக்கள் அந்த பேழையை சுமந்து செல்கின்ற பொழுது 6 அடிக்கு ஒருக்க பலி செலுத்தினான். ஆடு ஒன்றும் கன்றுக்குட்டி ஒன்றுமாக வெட்டி பலி செலுத்தி ஒப்பு கொடுத்து அதை கொண்டு வந்தான். அப்பொழுது மிகுந்த உற்சாகத்தோடு நடனமாடினான். அப்பொழுது சவுலின் மகள் மீகா தாவீதினுடைய மனைவி பார்த்துவிட்டு, பணிப்பெண்கள் முன்னால் இப்படியா ஒரு அரசர் நடனமாடுவது என்று அவரை கடிந்து கொண்டார். வீட்டிற்கு வந்ததும் அவன் சொன்னான், என்னை படைத்த என் ஆண்டவர் முன் இதைவிட கேவலமாக, இதைவிட தாழ்வாக நான் நடனம் ஆடுவேன், அவருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி கொள்ளுவேன் என்று சொன்னான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் இறைவனின் பேழை, இறைவனை தாங்கிய பேழை. அவர் முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்வது, நம் தந்தையாகி இறைவன் முன் நம்மை தாழ்த்தி கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. நம்மை நாம் உயர்ந்தவர் என்று எண்ணுகின்ற பொழுது, கடவுளை விட உயர்ந்தவர் என்று எண்ணுகின்ற பொழுது, நம்மை விட நம்முடைய சகோதர சகோதரர்களை விட உயர்ந்தவர் என்று எண்ணுகிற பொழுது இருமாப்பு கொண்டவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். நம்மிடத்தில் அகந்தை தலைக்கேறுகிறது, பாவம் வருகிறது. ஆகவே தாவீது அரசனாக இருந்தாலும் கூட தன்னையே தாழ்த்தி கொண்டது போல நாமும் மனத்தாழ்ச்சி உள்ளவர்களாக அன்னை மரியாளை போல இதோ ஆண்டவரின் அடிமை என்ற ஒரு தாழ்ச்சியான ஒரு மனநிலையை கொண்டிருக்கின்ற பொழுது இறைவனின் ஆசீர் நம்மை நிரப்பும். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவனின் ஆசீர் உங்களோடு இருப்பதாக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகள். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா. இறுதி நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்றே, இறுதி நாளில் எல்லோர் மேலும்
மூப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா. எங்களை அதிகமாய் நேசித்து அன்பு செய்து நல்ல வழியில் வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒரே குடும்பமாக நாங்கள் இங்கு கூடி வரச் செய்து உமது திருவுடல் திரு ரத்தத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாக வந்திருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உமது அன்பினாலும் சமாதானத்தினாலும் இவர்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, வாக்கு மனிதரானவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழுகின்றோம் அப்பா. இங்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுப்பீராக, மன அமைதியை தருவீராக. படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்லதொரு கல்வி அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து வளமையான எதிர்காலத்தின் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், தேவைகள் அனைத்தையும் நீர் ஒருவர் தான் அறிந்திருக்கின்றீர். அவற்றையெல்லாம் இவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியுடன் வாழ கிருபை புரிந்தருளும். எங்கள் ஜெபங்கள் யாவும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உயிருள்ள பிராணிக்கு நானே
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆற்றல் மிக்க இறைவா, புனித கன்னிமரியாளின் அமுலோற்ப விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருளும். கருவில் உருவான நேரம் முதல் உம்முடைய அருளால் நிறைந்து விளங்கிய புனித மரியாளை போன்று நாங்களும் தீமையின் தாக்கத்திலிருந்து காக்கப்பட்டு முழுமையான விடுதலை வாழ்வு வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனித கன்னியான மரியாளை ஜென்ம பாவ மாசு அனைத்திலும் இருந்து காத்தருளினீர். நிறை அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாகும்படி முன்னேற்பாடு செய்து இவ்வாறு அவருடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திருச்சபை ஆகிய புனித சமுதாயத்தின் பிறப்பை முன்னறிவித்தே எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியை பெற்றெடுக்க இந்த மரியாளை இவ்வாறு பாவம் எதுவும் அணுகாமல் காப்பாற்றுகின்றேன். மற்றெல்லாருக்கும் மேலாக இவரையே உம்மக்களுக்காக பரிந்து பேசுகிறவராகவும் புனித வாழ்வின் எடுத்துக்காட்டாகவும் தந்தருளினீ. ஆகவே வான தூதர் அணிகளோடு இணைந்து நாங்களும் மகிழ்வுடன் உம்மை புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடி சொல்லுவதாவது: வானக தந்தையே,
நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கமிலோ, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இன்று சிறப்பாக இந்த விழா திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களின் கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் அன்னையின் வழியாக இறை ஆசிரியரை பெற்றுச் செல்ல வந்திருக்கின்ற இந்த அனைத்து குடும்பங்களின் மேலும் உமது அருளை நிறைவாய் பொழிந்தருளும். மேலும் இறைவா, இந்த பஹ்ரைன் நாட்டிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் பணி நிரந்தரம் கிடைக்கவும், நல்ல வேலை தேடி வருகின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், உடல் நோயால் உள்ள நோயால் வருந்துகின்றவர்களுக்கு குணம் பெறவும், குடும்பத்திலே அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் பெறவும் இவர்களை நிறைவாய் ஆசிர்வதியும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவர் அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற சமாதானத்தை ஒருவர் மற்றவருக்கு அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி. இவரே தன்னுடைய அன்னையை தாம் பிறப்பதற்கு முன்னதாகவே தூய்மைப்படுத்தியவர், உலகத்தின் பாவங்களையெல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் என்கிறவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழுப்பின ஆன்மாக்குளம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல்.
வருவாயே தலைவாய் மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்கள் அன்னையாம் மரியாதை பாவ மாசு அனைத்திலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினே. அவருடைய அமலோற்பவ பெருவிழாவில் நாங்கள் கொண்டாடிய மர நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாவத்தினால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து இத்திருவுணவால் நாங்கள் குணமடைந்து முழுமையான விடுதலை பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.